ஆங்கிலம் பயன்படுத்துவதில் சிரமப்படுகிறீர்களா? இதுவரைக்கும் 12 டென்சஸ் பத்தியும் டீட்டெயில்டு வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இனி நம்ப ஆக்டிவ் வாய்ஸும், பாசிவ் வாய்ஸையும் பத்தி படிக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை. பாசிவ் வாய்ஸ்னா செயற்பாட்டு வினை. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கடிதத்தை எழுதினேன். அது ஆக்டிவ் வாய்ஸ். இந்த கடிதம் என்னால் எழுதப்பட்டது. அது பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையா? அப்ப இந்த 12 டென்சஸ் பத்தி உங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் இருக்கணும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்க. 12 டென்சஸ் பத்தியும் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு ரிவிஷன் வீடியோவும் போட்டிருக்கிறேன். இனி வரக்கூடிய வீடியோஸ் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டென்சஸ் பத்தி டீட்டெயில்டா படிக்கணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.